தினமுமே தோட்டத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க. தோட்டத்து வேலை முடியவே ஆகாது. இன்றைக்கி நம்ம தோட்டத்து வேலை என்ன அப்படின்னாக்கா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் நல்லா டிராக்டர் விட்டு ஓட்டி விட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் அந்த தென்னை மரம் இருக்குது, அங்கே நிறையா வச்சுருக்கோம். அந்த தென்னை மரத்து ஓலைகளை கீழாப்பில் தொங்குறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டோங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்த எலுமிச்சை செடி, கொடி எலுமிச்சை செடி இருந்துச்சுங்களா, அதை பதியம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அந்த செடியில் இருக்கிற ஒரு மொத்தமான குச்சியில் நல்லா 2 பக்கம் நல்லா சுரண்டி விட்டுருங்க. நல்லா கீறி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுட்டு இது மாதிரி பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் மண் போட்டு நல்லா அழுத்தி மூடி விட்டுட்டிங்கனாக்கா நமக்கு பதியம் ரெடி ஆயிரும். ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அதில் வேர் பிடிச்சிக்கும். நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியது இல்லைங்க, ஏன்னா அது உயிரோடு இருக்கிற செடி தானே. அதனால் அதுலேருந்து அப்படியே வேர் பரவ ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இன்னொரு முறை நான் கவரில் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் தாங்க நான் வாங்கினேன். மீஷோவில் இல்லை அமேசானில் எதுலனாலும் கிடைக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. எப்படி பதியம் போடுறதுன்னு சொல்லி அந்த அண்ணனுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதை பார்த்துட்டு உடனே அவரே போட்டுட்டார். போட்டது போக மீதி இருக்கிற குச்சிங்க 2-3 குச்சி உடஞ்சிருந்துச்சிங்க, அதுங்களை கொண்டு கவர்லேயும் போட்டு வச்சுட்டோம்.